இந்த வீடியோவில் அல்ஜிப்ராலேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்க எல்லாமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 அப்படின்னு வருது. சென்டராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா -5. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -5 அப்படின்னு கிடைக்கணும். -2 -3 அப்படின்னு எடுத்துக்கலாம். -2 இன்ட்டு -3 6. -2 -3 இதை ஆட் பண்ணோம்னா -5. ரெண்டுமே ஓகே ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. x -2 x -3. ஸோ இதுக்கு பதிலாக இதை நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பாருங்க. x ஸ்கொயர் -3x ப்ளஸ் 2. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சென்டரா இருக்கிறது பாருங்க -3. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா 2ன்னு வரணும். அதை ஆட் பண்ணோம்னா -3ன்னு வரணும். -2 இன்ட்டு -1 2. -2 -1 ஆட் பண்ணோம்னா -3. ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு. x -2 x -1. அடுத்து தேர்டு பாருங்க. x ஸ்கொயர் -8x ப்ளஸ் 15. x ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இன்ட்டு 15 15. சென்டரா இருக்கிறது -8. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 கிடைக்கணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -8 அப்படின்னு கிடைக்கணும். -5 இன்ட்டு -3 ப்ளஸ் 15. -5 -3 ஆட் பண்ணோம்னா -8. ஃபர்ஸ்ட் இருக்கிறது x -5 x -3. One by x square -5x plus 6 plus 1 by x square -3x plus 2 minus 1 by x square -8x plus 15. 1 by இதுக்கு பதிலா x -2 x -3 plus இதுக்கு பதிலா x -2 x -1 மைனஸ் இதுக்கு பதிலா x -5 x -3. இப்போ நம்ம எல்சிஎம் எடுப்போம். x -2 x -3. இங்க x -2 இருக்கா? எல்சிஎம்ல எப்பயுமே ரெண்டாட்டி இருந்தா அதை ஒரு ஆட்டி தான் எழுதுவோம். ஸோ x -2 இங்கே ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ இந்த x -2 எழுத தேவையில்லை. x -1 x -5 x -3 இங்கே இருக்கனால ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ இதை எழுத தேவையில்லை. ரெண்டாட்டி இருந்தால் அதை ஒரு ஆட்டி எழுதுனா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் மேலே நியூமரேட்டர் எழுதணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே என்ன இருக்கோ அது இல்லாமல் மீதி என்ன இருக்கோ அதை எழுதணும். x -2 x -3 இருக்கு. அது ரெண்டு இங்கே இருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கு? x -1 x -5 பிளஸ் இப்போ இங்கே x -2 x -1 இருக்கு. x -2 x இது இல்லாமல் மிச்சம் ரெண்டு என்ன இருக்கு? x -3 x -5. அடுத்து மைனஸ் இருந்தாவே ஒரு பெரிய பிராக்கெட் போட்டுருங்க. x -5 x -3 இருக்கு. x -5 x -3 அது இல்லாமல் என்ன இருக்கு? x -2
எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு -5, -5x, -1 இன்ட்டு எக்ஸ், -x, -1 இன்ட்டு -5, +5. அடுத்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு -5, -5x, -3 இன்ட்டு எக்ஸ், -3x, -3 இன்ட்டு -5, +15. அடுத்து மைனஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு -1, -x, -2 இன்ட்டு எக்ஸ், -2x, -2 இன்ட்டு -1, +2 பை டினாமினேட்டர் அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் -2, எக்ஸ் -3, எக்ஸ் -1, எக்ஸ் -5. ஓகேவா? அடுத்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் -5x, எக்ஸ் -6x + 5 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் -5x, எக்ஸ் -8x + 15 மைனஸ் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் -2x, -2x, -x, -3x இருக்கும். மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது +3x ஆயிரும். -2 பை எக்ஸ் -2, எக்ஸ் -3, எக்ஸ் -1, எக்ஸ் -5. இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன அடி ஆயிரும். ரிமைனிங் இருக்குது ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான். -6x, -8x, -14x, 14x, இங்கே ஒரு +3x இருக்கு. அப்போ -11x, 20 -2 + 18 டிவைடட் பை எக்ஸ் -2, எக்ஸ் -3, எக்ஸ் -1, எக்ஸ் -5. இது வந்து பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் -11x + 18. எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎபிசியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 18, சென்டராக இருக்கிறது -11. அப்போ 9, 2, -9 இன்ட்டு -2 + 18. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -11. அப்போ எக்ஸ் -9, எக்ஸ் -2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை எக்ஸ் -9, எக்ஸ் -2 எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் -9, எக்ஸ் -2 டிவைடட் பை எக்ஸ் -2, எக்ஸ் -3, எக்ஸ் -1, எக்ஸ் -5. எக்ஸ் -2, எக்ஸ் -2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் -9 பை எக்ஸ் -3, எக்ஸ் -1, எக்ஸ் -5. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் இதுதான். எக்ஸ் -9 டிவைடட் பை எக்ஸ் -3, எக்ஸ் -1, எக்ஸ் -5. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.